ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஎஸ்ல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க, ஒரு கிளாரிட்டி இல்லைன்னு இருப்பீங்க. ஸோ அதுக்கு ஒரு கிளாரிட்டி மேக் பண்ணுற விதமாகவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டாப் 30 லெசன்ஸ் எல்லா யூனிட்டில் இருந்தும் நான் செலக்ட் பண்ணி ஒரு 30 லெசன் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும், ரிப்பீட்டடாக படிக்கணும், நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். எனக்கு கம்மி டைம் தான் இருக்குது சார், என்னால் ஒரு நாளைக்கு ரொம்ப கம்மி டைம் தான் நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன், ஹோம் மேக்கராக இருக்கேன், நான் தமிழையும் இதையும் பார்த்துட்டு என்னால் ஜிஎஸ் பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் மேனேஜ் பண்ணுற விதமாக இந்த 30 லெசன்ஸை கொடுத்துருக்கேன். கீழே பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எழுதி வைக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா சைடில், இல்லை ஒரு சாப்டரை எத்தனை தாட்டி ரிவிஷன் பண்ணுறீங்கிறத பென்சிலில் 1னா 1, 2வது தாட்டி ரிவிஷன் பண்ணிங்கன்னா 2, 3னா 3ன்னு சொல்லிவிட்டு நம்பர் மட்டும் போட்டே இருங்க. மல்டிபிள் ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த 30 சாப்டரை நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க, 75 கொஷினுக்கு எழுதுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எல்லா லெசனையும் நான் ஒரு கோ த்ரூ பண்ணிடுறேன். அதேமாதிரி இது பேஸ் பண்ணி தான் இனிமேல் நான் வீடியோஸும் மேக் பண்ணுவேன். ஏன்னா இதை கவர் பண்ணுற விதமாக ஜஸ்ட்டு இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த 30 லெசனை வாரத்துக்கு 2 சாப்டரை நீங்கள் 2 லெசனை கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் 4 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 3 லெசனாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் பேசிக்காக நீங்கள் 3 லெசன் கூட வேண்டாம், வெறும் 2 லெசன் ஒரு வாரத்துக்கு 2 லெசன்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு லெசன் ஒரு சாப்டர் படித்தாலே போதும். 3 to 4 days. அப்போ 3 to 4 daysனால் ஒரு லெசனில் அதிகபட்சம் ஒரு 30 பேஜ் இருக்கும். அப்போது ஒரு 10 பேஜ் டெய்லி படிங்க போதும், ஜிஎஸ்க்கு கிளியர் பண்ணிடலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபையான ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப சிக்கலாகும். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஆனால் இதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். இது ரொம்ப ஈஸின்னு சொல்கிற லெவலில் ஈஸி கிடையாது. பட் ஆனால் கம்பேரிட்டிவாக நீங்கள் என்னென்னமோ படிச்சுட்டு மிக்ஸ் பண்ணி படிச்சுட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த 30 மட்டும் டார்கெட் வச்சுக்கோங்க. நானும் இதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு டெய்லி வீடியோஸ் நாளையிலேருந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோட கண்டினியூஷனாக இனிமேல் இதை டார்கெட் பண்ணி, ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேண்டமாக நான் கொடுத்துட்டு இருக்கும் போது நிறைய பேருக்கு எந்த லெசன் போகிறேன் எப்படி போகிறேன்னு தெரியாமல் ஐடியா இருந்திருக்கும். இனிமேல் மேக்ஸிமம் இந்த லெசன் பேஸ் பண்ணி தான் நான் கொண்டு போவேன். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, நோட்ஸ் வீடியோ, ஃப்ரீ நோட்ஸ் வீடியோ, ஸோ இதை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீட்டாக நம்ம முடிக்கலாம். இதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன லெசன், என்ன ஸ்டாண்டர்டு, என்ன யூனிட்டு, எந்த இதில் இருக்குது, எந்த செக்ஷனில் இருக்குது. ஹிஸ்ட்ரிலனா நிறைய செக்ஷன் இருக்கும்ல, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, அதுக்கப்புறமா எக்கனாமிக்ஸ்லாம் இருக்கும். அது எங்கே, அடுத்து லெசன் பேர் இதை கொடுத்துருக்கேன். ஸோ இதை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது சில டவுட்டு, நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்டை நான் அதுக்கான டவுட்டையும் அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சார் இந்த 30 லெசன் போதுமா? இதுதான் எல்லோரும் ஃபஸ்ட்டு கேட்குறது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த 30 லெசனை முடிச்சுட்டு நீங்களே ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 30 லெசன் இப்போயே நீங்கள் மைண்ட் செட் ரெடி பண்ணிடுவீங்க. சார் 30 போதுமா, இதை தாண்டி ஏகப்பட்ட லெசன் இருக்குது, இதை மட்டும் பார்த்துட்டு போனால் எப்படி மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கூட படிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணுறனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு டைம் பத்தாமல் போகும், ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்காம போகும், மற்ற இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகும். ஏன்னா நீங்கள் தமிழையும் நீங்கள் பார்க்கணும், குரூப் 4 குரூப் 2 பொறுத்தளவுக்கும். இதே இங்கிலீஷ்னா நீங்கள் இங்கிலீஷும் பார்க்குற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் இங்கிலீஷ் எடுத்திருந்தீங்கன்னா குரூப் 2ல். குரூப் 4னால் தமிழ் கண்டிப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் 95 மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். நான் சொல்கிறேன் மினிமம் 90க்கு மேலே இருக்கணும். ஆப்டிடியூடில் அண்டு ரீசனிங்கில் 25க்கு 1 or 2 கொஷின்ஸ் விடலாம். அப்போ இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜிஎஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கும். நான் உங்கள் நிலையிலேருந்து சொல்கிறேன், ஒரு டார்கெட் முடிக்கணும், எல்லாமே படிக்கணும்னு சொல்லிட்டு அளவு அதிகமாக இருக்குது. ஆனால் டைமோ நம்மளுக்கான எனர்ஜியோ கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நான் அதனால தான் இந்த 30 லெசனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு 6 மாதம் டைம் இருக்கா, மொதல் 4 மாதம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு என்னென்னமோ ரேண்டமாக படிச்சுட்ருப்பீங்க. கடைசி 1 மாதம் 2 மாதத்தில் தான் ஃபில்ட்ரு பண்ணி இந்த லெசன்ஸ் போகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லா யூனிட்லேயும் ஒரு 5 லெசன் to 10 லெசன் படிச்சுட்டு போவீங்க. அதை ஃபஸ்ட்டில் இருந்தே தெளிவாக நிதானமாக
ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேஜ் படிச்சுட்டு போனீங்கனாலே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வாரத்துக்கு 2 லெசன் தான் முடிக்கிறீங்க. அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதிகபட்சமாக சொல்கிறேன் 10 பேஜ். ஸோ ஒரு நாளைக்கு 10 பேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? அப்படி நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு ஆனால் கண்டினியூஸாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் இந்த எக்ஸாமில். ஸோ ஜிஎஸ்சில் வந்து இவ்வளோ சிம்பிளிஃபையாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. ஒரு குழப்பமாக எல்லாத்தையும் படிக்கணும் போட்டு மிக்ஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. எப்போ தெளிவாவாங்கன்னா எக்ஸாமுக்கு 1 மாதம் முன்னாடி. ஆனால் அதுக்குள்ளே தெளிவானாலும் டைம் பத்தாது, கிடைக்காது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு படிக்கும்போது எல்லாம் கம்மியாக இருக்கும், அதனால் கம்மியாக படித்து வச்சுருவீங்க. ஆனால் மொத்தமாக தமிழ் நீங்கள் ஒரு 4 மாதம் கழித்து தமிழ் ஃபுல்லாக 6th to 12th வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு பழைய புத்தகம்னு பார்த்துட்டு ஆப்டிடியூடை பார்த்துட்டு ஜிஎஸ்ஸை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தான் எல்லாத்தையும் படிக்காமல் சும்மா ரேண்டமாக படிக்காமல் இந்த 30 லெசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நானும் வீடியோ மேக் பண்ணுறேன் இதை பேஸ் பண்ணி. ஏன்னா வந்து நிறைய கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நானும் வந்து ரேண்டமாக கொடுத்துட்டு இருந்தனால கனெக்டும் ஆகாமல் இருந்தது. ஸோ அதனால தான் இனிமேல் இப்படி இதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நானே வந்துட்டு இந்த வாரம் ஐஎன்எம் அப்படின்னா அதில் ஒரு 2 சாப்டரோ 3 சாப்டரோ லெசன் வைஸு ஒவ்வொரு பார்ட்டாக பிரித்து, இப்போ இந்த 10th வால்யூம் 2 யூனிட் 7னா இது பார்ட்டாக பிரித்து ஒரு 5 பார்ட்டோ 6 பார்ட்டோ வீடியோ மேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாம். அது போக நோட்ஸோ ப்ரொவைட் பண்ணலாம். ஃப்ரீ நோட்ஸ் நான் கொடுத்துட்ருக்க அதே ஃபார்மேட்டு தான். பட் ஆனால் இந்த ஸ்பெசிஃபிகேஷனாக இந்த ஃபார்மேட்டில் இந்த லெசன்ஸ் வைஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட டார்கெட்டு இந்த 30 லெசனை மட்டும் தெளிவாக முடிக்கணும். பல தாட்டி ரிவிஷன் பண்ணுறோம். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டெஸ்ட் வேணால் நீங்கள் எடுங்க. நான் சொல்கிறேன், என்னோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி ஜாயின் பண்ணியிருந்தேன்னா இந்த 30 லெசனை முடிச்சுட்டு ஃபுல் டெஸ்ட்டாக நீங்கள் எடுங்க. கண்டிப்பாக மற்றவங்களை காட்டிலும் நீங்கள் அதிக மார்க் தான் வாங்குவீங்க, என்னால் அடித்து சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் முடிக்கணும். ரிவிஷன் ஒரு 10 தாட்டியாவது படிக்கணும் இந்த லெசனை. நீங்கள் அந்த மாதிரி தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா லெசன்ஸை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். பட் இதுதான் பேசிக்கு. இந்த 30 லெசன் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எனக்கு வந்துட்டு எக்ஸாம் போகும்போது ஒரு 20 தான் தெரியுதுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 15 தான் தெரியுதுன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும், அடித்து சொல்லலாம். ஏன்னா இல்லை மினிமம் எல்லா சாப்டர்லேருந்தும் மினிமம் 1 or 2 கொஷின்ஸ் வந்துடும். வாய்ப்பு அதிகம். நான் சொல்கிறது அனாலிசிஸ் பண்ணதை வச்சு, நான் இத்தனை நாள் சொல்லி கொடுத்ததை வச்சு, நான் எழுதின என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு அப்ரோச் பண்ணும்போது நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன் இதை பேஸ் பண்ணி. ஸோ அதனால் வந்துட்டு இந்த லெசன்ஸ்லாம் தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்து நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கணும்னா, நம்ம படிக்க போகிறது இந்த 30 லெசன்ஸ் தான். இந்த 30 லெசன்ஸுக்கும் நம்ம வாரம் 2 லெசன் இல்லை 3 லெசன் தான் கவர் பண்ண போகிறோம், ஈஸி தான் அப்படின்னு மனசு வச்சு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகி நீங்கள் படிப்பீங்க. நீங்கள் ஜிஎஸ் கஷ்டம்னு சொல்லிட்டு படிக்காமல் ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுதான் உங்களை அட்டம்ப்டை ரிப்பீட் பண்ண வைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச லெவலில் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஜிஎஸும் நம்ம படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா. ஆனால் இதை ஸ்ட்ராட்டஜிக்கலாக படிச்சிங்கன்னா கம்பேரிட்டிவாக ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இனிமேல் இதை பேஸ் பண்ணி நான் வீடியோஸ் நான் மேக் பண்ணுறேன், நோட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறேன். கீழே ஒவ்வொரு வீடியோகளையும் நான் மென்ஷன் பண்ணுறேன் எந்த லெசன் எந்த சாப்டர்னு சொல்லிட்டு. இல்லை நீங்கள் ஓனாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது லைனாக நீங்களே உட்காந்து இதில் வெப்சைட்லேயே வந்துட்டு இதுக்கான பிடிஎஃப்லாம் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக வீடியோஸ் இருக்குதுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நான் கொடுக்குறது இது, நான் ஃபாலோ பண்ணுறது இனிமேல் இதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ மொத்தம் 30 லெசன் இருக்குது, கோத்ரூ பண்ணிக்கோங்க, மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்த 30 லெசனை மக்கப் கூடி அடிச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ஸ்லாம் நீங்கள் இதை கவர் பண்ணி முடிக்கிறோம். 4 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க இதை கவர் பண்ணி முடிச்சிருவாங்க. நீங்களும் முடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், முடிச்சிடலாம். கண்டிஷன் தட் நீங்கள் ரெகுலராக படிக்கணும், ஃபாலோ கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.